அது டெலிகிராமில் வந்து PlayStation 3 எமுலேட்டர் லிங்க் கொடுத்துருக்காங்களா, இப்படி தான் இருந்துச்சு எனக்கு. சரி இது உண்மையாக பொய்யா, இல்லை ஒரு வேளை மோபாக்ஸ் எமுலேட்டர் அதுமாரி ஒரு சில விண்டோ எமுலேட்டர் லிங்க் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு சேனல் வந்து அதேமாரி தான் சரிங்களா. ஆனால் வந்து அவங்க வந்து வெப்சைட்டில் வந்து லிங்க் கொடுத்துருந்தாங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்ட பிறகு வந்து நம்ம இதுமாரி வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாரி அவங்க சேனலில் போய் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி நானும் பண்ணிட்ட பிறகு கூட அந்த லிங்க் ஓப்பன் ஆகல. அப்புறம் கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா PlayStation 3 எமுலேட்டர் ஆஃப்லைன் அப்படின்னு தான் நினச்சேன் நான். இது வேறு ஏதாவது விண்டோ எமுலேட்டர் மாரி இருக்கும், வேறு ஏதாவது என்ன எமுலேட்டர் தான் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தேன். அது வந்து என்ன எமுலேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுட் கேமிங். PlayStation 3 எமுலேட்டர்லாம் கிடையாது, ஒரு க்ளவுட் கேமிங், அதுவும் சைனீஸ் க்ளவுட் கேமிங். ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸில் தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விளையாட முடியும் 100%. God of War 3யும் விளையாட முடியும், GTA 5 விளையாட முடியும். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, அந்த சைனீஸ் லாங்குவேஜ் சுத்தமாக எனக்கு புரியல. எப்படியோ கேமை கிளிக் பண்ண பிறகு அப்புறம் கியூ ப்ராப்ளம் ஒன்று வந்துச்சு. அதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ஆனால் கேம் கட்சி வரைக்கும் ஓப்பன் ஆகவே இல்லையா, அப்படியே ஸ்டக்கான மாதிரி நின்றுது. இதுமாரி ஒரு சில க்ளவுட் கேமிங் வந்து இஷ்யூ இருக்குது. ஆனால் PlayStation 3 எமுலேட்டர் இல்லைங்க.